ஜெயிலர் திரைப்படத்தில் வில்லனாக நடித்த விநாயகன் ஹைதராபாத் விமான நிலையத்தில் மது போதையில் தகராறில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டார். அவர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். என்ன சாரே மனசிலாயோ என தன் மிரட்டலான நடிப்பால் ஜெயிலர் திரைப்படத்தில் பெரும் கவனம் ஈர்த்தவர்தான் இந்த விநாயகன். ஆனால் மதுவால் இவர் சந்திக்கும் பிரச்சனைகள்தான் சொல்லி மாளாதவை. கேரளாவில் இருந்து கோவாவுக்கு புறப்பட்ட விநாயகன் கொச்சியில் இருந்து தெலுங்கானா மாநிலம் ஷம்ஷாபாத் விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து கோவா செல்ல திட்டமிட்டிருந்தார். அதன்படி கொச்சியில் இருந்து ஹைதராபாத் அருகே உள்ள ஷம்ஷாபாத் விமான நிலையத்திற்கு சென்ற விநாயகன் அங்கு மது போதையில் அலப்பறையை கூட்டினார். மது போதையில் இருந்த நடிகர் விநாயகன் விமான நிலையத்தில் சோதனை செய்த ஊழியர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டதுடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அவரை கைது செய்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் விமான நிலைய காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதையடுத்து மது போதையில் பொது இடத்தில் அத்துமீறுதல், பொது இடத்தில் அநாகரிகமாக நடந்து கொள்ளுதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் நடிகர் விநாயகன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். ஆனால் தன் மீது எந்த தவறும் இல்லை என்றும் வேண்டுமெனில் சிசிடிவி காட்சிகளை பாருங்கள் எனவும் விளக்கமளித்த நடிகர் விநாயகன் ஓர் அறைக்குள் அழைத்துச் சென்று மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள்தான் தன்னை அடித்தனர் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். 2016ஆம் ஆண்டில் கேரள அரசின் சிறந்த நடிகருக்கான விருதை பெற்ற விநாயகன் சர்ச்சையில் சிக்குவது இது முதல் முறை அல்ல. கடந்த ஆண்டு தான் வசித்த குடியிருப்பில் ஏற்பட்ட பிரச்சனைக்காக எர்ணாகுளம் வடக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட விநாயகன் காவல் நிலையத்திற்குள்ளேயே பிரச்சனையில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் மாநிலம் விட்டு மாநிலம் சென்று பிரச்சனையில் சிக்கியிருக்கிறார் விநாயகன். வில்லனாக திரையில் மிரட்டும் நடிகர் விநாயகனுக்கு வில்லனாகிவிட்டது மது போதை.